رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த அழகான வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளா, அல்லாஹ் அப்படின்ற அந்த அளவற்ற கருணையாளனுடைய கருணை பார்வை நம்ம மேல இருக்கிறனாலதான் இந்த கருணையான இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த அளவே இல்லாத கூலி வழங்கப்படும் இந்த ரமதானுடைய இரவுகள்ல அல்லாஹுவை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சபையில ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கான். சகோதரர்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த இரவை அடையிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆன்மாக்கள் மண்ணறைக்கு போய் சேர்ந்திருக்கிறதுக்கான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். இந்த ரமலான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே ஏறத்தாழ இதுவரைக்கும் 3 நெருக்கமான மரணங்களை நான் ஒரு ஆளே தனியா பார்த்திருக்கேன். அப்ப இங்க நம்ம இருக்கக்கூடிய இத்தனை பேர்ல நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்கல்ல எத்தனை பேர் இந்த ரமதான்ல மட்டுமே மரணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு 14 நாள் இந்த 2 வாரத்துல எத்தனை நெருக்கமான உறவுகளை நம்ம இழந்திருப்போம். அப்ப இப்படிப்பட்ட தொடர்ச்சியான மரணங்களும் இப்படி அல்லாஹ்வுடைய சபையில நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய படிப்பினைகளும் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு நினைவூட்டலோட முடிஞ்சு போயிருது. வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா நம்மளை விட பெரிய நஷ்டவாளிகள் யாருமே இல்ல அப்படின்ற வேதனை நம்மள கண்டிப்பா அல்லாஹுடைய புறத்துல வேகமா ஓடக்கூடியவங்களா மாத்துறதுதான் நமக்கான வெற்றியா இருக்க முடியும் சகோதரர்களா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த வாரம் போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம 3 நாள் தொடர்ச்சியா ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நட்சத்திர சான்றிதழ் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சில நபி தோழர்கள் நபிமார்களை போன்ற சான்றிதழ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்துல இருந்து வாங்கினாங்களோ அதே மாதிரி அப்படிப்பட்ட அழகான சான்றிதழ்கள் ஒண்ணு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியோ இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியோ இல்ல நம்ம கையேந்தி பிரார்த்தனை கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் அங்கீகரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உவைஸ் அல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சர்டிபிகேட் மாதிரியோ நம்மளும் சான்றிதழ் பெறுவதற்கு தகுதியான மனிதர்களாக எப்படி மாறலாம் அப்படின்றத போன வாரம் வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம போன வாரம் திங்கட்கிழமையில இருந்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் நம்ம ஒரு 8 வகுப்புகள் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசத்தை எப்படி நம்ம பலப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அருள் வடிவானவர் அப்படின்ற தலைப்புக்கு கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளையும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்மளோட ரப்பு நமக்கு இந்த ரமலான்ல கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அந்த வரிசையில இன்னைக்கு நாளை கழிச்சு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா என் இறைவனுடனான ஒரு சந்திப்பு அப்படின்ற இந்த இந்த தனிமை பயணத்திற்கான வழிய நம்ம எப்படி அடைகிறது, இந்த தனிமை பயணத்துக்காக நம்மள நாமளே எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்ற விஷயத்தான் ஆக்சுவலா நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களா, மனிதன் ஒரு சமூக விலங்கு. மனிதனால என்ன வேணா செய்ய முடியும், எந்த சூழல்ல வேணா இருக்க முடியும். ஆனா அவனால தனிமையில மட்டும் இருக்கவே முடியாது. அதனாலதான் மனிதனுக்கு சிறைச்சாலை ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு இருட்டு அறைக்குள்ளேயோ இல்ல ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயோ அவனை தனிமையில அடைச்சு போடுறதுனாலதான் சிறை வாழ்க்கை கடுமையான தண்டனையான வாழ்க்கையா மாறுது. இத இத நம்ம யோசிச்சு பார்க்கும் போது இப்படி மனிதன் பிறப்பில இருந்து மரணம் வரைக்கும் தன்னை சுத்தி பல மனிதர்களோட தான் வாழ்ந்துட்டே இருக்கான். அப்ப எப்ப அவனுடைய வாழ்க்கையில தனிமை வருதோ அந்த நேரத்துலதான் மனிதன் கடுமையான நோவினைக்கு ஆளாக்கப்படுறான். இப்ப இது மரணம் வரைக்கும். மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன மௌத்தா போகையில ஒரு கூட்டத்தையேவா நம்ம கூட கூட்டிட்டு போக போறோம்? இல்லதானே. மரணத்தை நம்ம சந்திக்கிற அந்த நேரத்துல இருந்து மறுமையில போய் இறைவனை சந்திக்கிற வரைக்கும் நம்மளுடைய பயணம் தனிமைக்கான பயணமா தான் இருக்கு. அப்ப அந்த தனிமையான பயணத்துடைய இறுதியில நமக்கு என்ன ஒரே ஒரு நம்பிக்கை எஞ்சி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த தனிமையான பர்சக் அப்படின்ற இந்த மறைமுகமான வாழ்க்கையோட பயணம் ரொம்ப கஷ்டமான பயணமா இருந்தா கூட இதோட கடைசியில எப்படியாவது நான் என்னோட ரப்ப சந்திச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பர்சக்குடைய வாழ்க்கைய கொஞ்சம் அமைதியான நிம்மதியான பயணமா மாத்துது. அன்பான சகோதரில ஒரு நாள்
கண்டிப்பா நம்ம மௌத்தா போவோம். அதோட நம்மளுடைய வாழ்க்கையோட இறுதி அடைவோம் அப்படின்னா இல்ல. அந்த மரணத்துக்கு அப்புறம் சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப குளுமையான காத்த அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து குளுமையான காற்றும், அவனுடைய நிழலும் நம்மளோட ரொம்ப அழகா வரவேற்கலாம். அது நம்ம செஞ்ச ஏதோ ஒரு சதக்காவுடைய காரணமா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, கடுமையான பயமும், மன நெருக்கடியும் நம்மள போட்டு வாட்டி வதைக்கலாம். அது நம்ம பாவம் மன்னிப்பு கேட்காத ஏதோ ஒரு பாவத்துடைய காரணத்தினால இருக்கலாம். இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய ரியாக்ஷன் தான் மறு உலகில நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்க போகுது. அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம தாராளமா இருந்தோமா? இல்ல கஞ்சனா இருந்தோமா? ரொம்ப இரக்கமுடைய குணமுடையவங்களா இருந்தோமா? இல்ல ரொம்ப கொடூரமான குணமுடையவங்களா இருந்தோமா? நம்பிக்கையாளர்களா இருந்தோமா? இல்ல நிராகரிப்பாளர்களா இருந்தோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய புறத்துல இருந்து நன்மைகளையும், கூலிகளையும் வாரி வழங்கக்கூடியவனா இருக்க போறானா, நம்மளுடைய செயல்களோட அடிப்படையில. இல்ல ரொம்ப நீதமா தண்டனை வழங்கக்கூடியவனா இருக்க போறானா? இப்படின்றது எல்லாமே நம்மளுடைய செயல்பாடுகள பொறுத்து தான் இருக்கு. அந்த செயல்பாடுகளுடைய பிரதிபலன நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நேரம் நம்மளுடைய மரணத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது சகோதரர்களே. சரி. அப்ப இவ்வளவு பயமா இருக்குல்ல. அப்ப இப்படி பயத்த வச்சுட்டு, என்னுடைய இறைவனுடனான என்னுடைய சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பா இருக்க போது? அப்படி என்னோட ரப்ப நான் சந்திச்சு, நான் என்ன செய்ய போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா, அந்த கேள்விக்கு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சந்தேகமே இல்லாம இந்த உலகத்துடைய மிகச்சிறந்த சந்தோஷமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துடைய மிகச்சிறந்த சந்தோஷமான விஷயம், இந்த உலகில் நாம் வாழும்போது நம்முடைய இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதும், அவனை அளவில்லாது நேசிப்பதும். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சுட்டு மறுமையுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, சுவனத்தை அடைவதை தாண்டி நம்முடைய இறைவனை சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகா சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி சகோதரிகளா, இப்ப இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது மிக மிக சந்தோஷமான விஷயம் அல்லாஹ்வ பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவன நேசிக்கிறது. அதே மாதிரி மறுமையில மிக மிக சந்தோஷமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா, சுவனத்திற்கு நுழைவதை தாண்டி நம்முடைய இறைவனுடைய முகத்தை சந்திப்பது. இப்ப இந்த அடிப்படையில நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு உயிரினமும் அல்லாவிற்கு உரியவர்கள். நம்ம ரப்பு தான் நமக்கு சொந்தக்காரன். அது மட்டும் இல்லாம அல்லாவிற்கு உரியவர்கள் தானே. அவன்கிட்ட இருந்து தானே நம்ம வந்தோம். அதனால நம்ம திரும்பி போகக்கூடிய இடமும் நம்முடைய ரப்புடைய அரியணை தான் அப்படின்றதுதான் நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்த நினைவுபடுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அதனாலதான் சின்ன விளக்கு அணிஞ்சாலும் சரி, உயிரே போய் ஒரு மரணம் வந்தாலும் சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. உடைஞ்சு போயிறாதீங்க. அல்லாஹ் கிட்ட இருந்து தானே வந்தீங்க. திரும்பி அவன் கிட்ட தானே போறீங்க. இப்ப இதுக்கு நடுவுல ஏன் உடையணும்? அப்படின்ற கேள்விதான் இந்த குர்ஆனுடைய வசனம் அழகாக, ஆணித்தரமாக நம்முடைய மனசுல பதிய வைக்கக்கூடியதா இருக்கு சகோதரிகளே. சரி. அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அல்லாஹ்வுடனான சந்திப்பு அழகான சந்திப்பா இருக்குமா? இல்ல ரொம்ப கடுமையான சந்திப்பா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. இப்ப இந்த கேள்வியுடைய அடித்தளத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இறைவனின் அழகிய சந்திப்பு யாருக்கு உரியது? யார் அல்லாஹ்வுடைய சந்திப்ப அழகான நிலையில எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யார் அப்படின்னு சொன்னா, யார் இறைவனிடம் திரும்பிச் செல்வதை நம்புபவர்களோ, அர்ருத்து. இன்னும் யார் இறைவனின் சந்திப்பை நம்புவர்களோ, அல்லாஹ் கிட்ட திரும்பி போறத நம்புறவங்க, அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வ சந்திக்கிறத நம்புறவங்க. இந்த 2 விஷயத்திலயும் யாருக்கு அளவில்லாத உறுதியான நம்பிக்கை இருக்கோ, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் அல்லாஹ்வுடனான சந்திப்பு வரவேற்கத்தக்க சந்திப்பா இருக்குமா சகோதரிகளே. ஒருவேளை நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை நம்மளுடைய மனசுல நம்ம திரும்பி அல்லாஹ் கிட்டயா போறோம்?
எப்படியோ மவுத்தா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கொண்டு போய் மண்ணுல அடக்கம் பண்ண போறாங்க. ஒரு மாசத்துல இருந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள நம்மளுடைய எலும்புகள் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு மண்ணோட மண்ணா மக்கி போகுது. அப்ப எங்க போய் அல்லாஹ் கிட்ட திரும்பி எங்க போக போறோம் அப்படின்ற ஒரு சின்ன புள்ளி சந்தேகம் நம்ம மனசுல இருந்தாலோ, ஆமா. மறுமை வர்றதுக்கே இன்னும் எத்தன வருஷம் இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த எப்ப முதல் சூர் ஊதுவாங்க, எப்ப 2வது சூர் ஊதுவாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் எப்ப நம்மள ஒன்று திரட்ட போறான்னு தெரியல. மஹ்ஷருடைய மைதானத்துல ஒரே ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு ஈடானது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வ சந்திக்கிற சூழல் வருமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடனான நம்மளுடைய சந்திப்பு ரொம்ப கடுமையான சந்திப்பா இருக்குமா சகோதரிகளே. ஏன் அப்டின்னா, இங்க பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் தான் அல்லாஹ் ரஹ்மானா இருக்கான். இந்த உலகத்துல மனிதன் வாழும் வரைக்கும் தான் இறைவனுடைய ரஹ்மானியத்துடைய வாசல் நமக்காக திறந்திருக்குமா சகோதரிகளா? அல்லாஹ்வுடைய கருணையுடைய வாசல் நமக்காக திறந்திருக்குமா? நம்மளுடைய உயிர் என்னைக்கு நம்மளுடைய உடம்புல இருந்து பிரியுதோ, அந்த நாள் அல்லாஹ்வுடைய கருணையின் வாசலும் அடைபடுமா சகோதரிகளா? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடையும் வரை அவனுடைய தௌபாவின் வாசல் திறந்திருக்கு. அவனுக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் மன்னிப்புடைய வாசலுக்கான முகாந்திரம் கூட இல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இந்த அடிப்படையில தான் சகோதரிகளே. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் தான் அல்லாஹ் நம்ம மேல இரக்கமுடையவனா, கருணையுடையவனா, அன்புடையவனா, நேசமுடையவனா, மன்னிக்கிறவனா, தயாளனா எல்லாமே இருக்கானாம். ஆனா என்னைக்கு நம்மளுடைய உயிர் இங்க இருந்து போய் முடியுதோ, நம்மளுடைய உலக வாழ்க்கை முடியுதோ, அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரே ஒரு பண்பை மட்டும்தான் கையில எடுத்துக்கக்கூடியவனா இருப்பானா, அது அதுல அப்படின்னு சொல்லக்கூடிய நீதியாளனா மட்டும்தான் இருப்பானா. அல்லாஹ் திரும்பி கருணையாளனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காம். அது எப்ப அப்படின்னா, எல்லா விசாரணையும் முடிஞ்சுட்டு கடைசியா சுவனமான இல்ல நரகமா அப்படின்னு தீர்மானிக்கும் போது, அல்லாஹ் யாராவது ஒரு சிலருக்கு தன்னுடைய தனிப்பெரும் கருணையை கொண்டு சுவனத்துக்குள்ள நுழையிற பாக்கியத்தை கொடுப்பானா சகோதரிகளே. ஆனா அதுவரைக்கும் மன்னரையோட எந்த கடுமையான விஷயத்திலயும் சரி, இல்ல மஹ்ஷர் மைதானத்துடைய எந்த கொடூரமான விஷயத்திலயும் சரி, இல்ல விசாரணை நாளோட எந்த கடுமையான எந்த நிலைப்பாடுலயும் சரி, அல்லாஹ் தலையிடவே மாட்டானாம். என்னுடைய அடிமை பாவம். அவன அவனுடைய 2 விலா எலும்புகளும் நெருக்குற அளவுக்கு கபரே அவன நெருக்காத அப்படின்னு அல்லாஹ் சொல்ல மாட்டானாம். மூளை உருகி கால் வரைக்கும் வடியிற வரைக்கும் சூரியன் தலைக்கிட்ட நெருக்கமா இருக்கும்போது, சூரியனே என்னுடைய பாவம் அழுகுறான், கண்ணீர் சிந்துறான், கையேந்தி மன்னிப்பு கேட்கிறான். கொஞ்சம் அவன சுடாம நில்லேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல மாட்டானா சகோதரிகளே. அல்லாஹ் இரக்கமுடையவனா இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் மட்டும் தான். அப்ப ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னா, ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், அல்லாஹ் நமக்கு ரிகர்சல் குடுத்துக்கிட்டே தான் இருக்கான். காலையில எந்திரிக்கையில உயிர் குடுக்குறான். நைட்டு தூங்கும்போது மரணிக்க செய்றான். அப்போ ஒவ்வொரு நாளும் தூக்கமும், மரணமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிகர்சல் குடுத்தும் கூட நம்மளுடைய மனம் மரணத்திற்காக தயாராவதில்லை. அன்பான சகோதரிகளா, மரணம் அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அச்சத்தையும், நெருக்கடியும், பயத்தையும் கூடுது. ஏன் அப்படின்னா, மரணத்துடைய நேர வேதனைய நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கே நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கூட வாழக்கூடிய சக உறவுகளுடைய மரணத்தப்ப நம்ம பக்கத்துல இருந்து அந்த வேதனைய பார்த்திருக்கோம் தானே! அதனாலதான் மரணம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயத்த மன்னரை வாழ்க்கையோ, வறுமை வாழ்க்கையோ சமயங்கள்ல ஏற்படுத்துறது இல்ல. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் மறைமுகமான வாழ்க்கை. அத நேரடியா போயி நம்மளுடைய ஆன்மா அத அனுபவிக்கும் போதுதான், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவரைக்கும் இங்க வாழ்ற வரைக்கும், நம்ம எத நினைச்சு பயந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா, மரணத்த நினைச்சு மட்டும் தான் பயந்துட்டே இருப்போம். அப்ப அறிஞர்கள் சொல்றாங்க, மரணம் என்பது உங்களின் செயல்பாடுகளிடம் நீங்கள் ஒப்படைக்கப்படக்கூடிய நாளாகும். சுப்ஹானல்லாஹ். மரணிக்கிற வரைக்கும், இந்த பூமியில உயிர் வாழ்ற வரைக்கும், நம்மளுடைய எல்லா பொறுப்புகளுடைய சாவியும், நம்மளுடைய எல்லா பொறுப்புகளும் நம்மளுடைய ரப்புடைய கையில இருக்கான் சகோதரிகளே.
ஆனா நம்ம மரணிக்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறானா, நம்ம மொத்த வாழ்க்கையுடைய செயல்பாடுகளை, நம்ம மொத்த வாழ்க்கையோட நிலையையும் நம்மளுடைய செயல்கள்ட்ட, நம்மளுடைய அமல்களுடைய கையில குடுத்துருவானாம். இந்தா போ. இதோட என்னுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இது உன்னுடைய டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணிக்கிற அந்த தருவாயில நம்மளுடைய வாழ்க்கையோட மொத்த பொறுப்பையும் நம்மளுடைய செயல்பாடுகள்ட்ட வந்து ஒப்படைச்சிருவானாம். இவ்வளோ நாளா நம்ம பூமியில வாழ்ற வரைக்கும், நம்ம மேல ஆற்றல் செலுத்தி, நமக்கு வழிகாட்டி, நம்ம மேல இரக்கப்பட்டு, "போய் தொல. சரி நான் உன்ன மன்னிச்சுறேன். விட்டுரு. இனிமே செய்யாத. திரும்பி வா. உனக்காக நான் காத்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இரக்கப்பட்ட நம்மளுடைய ரப்பு, மரணிச்சதோட இது எல்லாத்தையும் விட்டு பின்வாங்கிருவானா சகோதரி. சரி. அப்ப இறைவனுடைய சந்திப்பு யாருக்கு அழகானதா இருக்கும் அப்படின்னா, முதல்ல யார் அல்லாஹ் கிட்ட திரும்பி போறதையும், யார் அல்லாஹ்வ சந்திக்கிறதையும் நம்புறாங்களோ, அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடனான சந்திப்பு அழகானதா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2வது யாருக்கு இந்த சந்திப்பு ரொம்ப அழகானதா இருக்கும் அப்படின்னா, யார் அல்லாஹுவை சந்திப்பதை நேசிக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடனான இந்த சந்திப்பு மிக மிக அழகானதா இருக்கும். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "மன் அஹப்பல்லாஹு லிகாஅஹு அஹப் மன் அஹப்பல்லாஹு லிகாஅஹு லிகா அல்லாஹ்." சாரி. யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகின்றார்களோ, அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகின்றான். யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கின்றார்களோ, அவர்களை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கின்றான். அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, "நாங்க மரணத்த வெறுக்கிறோமே யா ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொன்னா, "அல்லாஹ்வும் எங்கள சந்திப்பத வெறுத்துருவானா?" அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "ஆயிஷாவே, அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவது, அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பது அப்படின்னு சொல்லி, இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மரணத்த சொல்லல. இத யார சொல்றான் அப்படின்னு சொன்னா, எந்த இறை நம்பிக்கையாளருக்கு மரணத்துடைய நேரத்துல வந்து அல்லாஹ்வுடைய திருப்தி குறித்தும், அவனுடைய கண்ணியமான உபசரிப்பு குறித்தும் நற்செய்தி கூறப்படுதோ, அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வை சந்திப்பதை அதிகமாக விரும்புவார். அதனால அவர் வந்து மரணத்திற்கு வந்து தயாராயிருவார். அதே மாதிரி ஒரு இறை மறுப்பாளனுக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள செஞ்ச ஒரு மனிதனுக்கு மரணத்தோட நேரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் அவனுக்கு எப்படிப்பட்ட வேதனைய குடுக்கப் போறானோ, இல்ல எப்படிப்பட்ட தண்டனைய குடுக்கப் போறானோ, அத அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி காட்டப்படும். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அவன் வந்து மரணத்த வெறுக்கிறது மாதிரி வேற இந்த உலகத்துல எதையுமே வெறுக்க மாட்டான். அந்த மரணத்துடைய முடிவுல தானே இறைவன சந்திக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மனிதன சந்திக்கிறத அல்லாஹ்வும் வெறுக்கக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரனே யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருவேள இன்னைக்கு இரவு நம்மளுடைய மரணம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட காட்சிகள காட்டக்கூடியவனா இருப்பான். இத எது தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட செயல்கள நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கோம். எப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கோம். எந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு தான் நம்ம சொந்தக்காரவங்க. அதோடைய அடிப்படையில தான் அல்லாஹ் நம்மளுடைய மரண தருவாயில, ஒருவேள நம்மளுடைய ரப்பு நம்மளுக்கான கண்ணியமான உபசரிப்பையும், அதோட நம்மளுக்கான திருப்தியையும் காமிப்பானா? இல்ல நம்ம செஞ்ச செயல்பாடுகளுடைய விளைவுகளால அல்லாஹ் நமக்கான தண்டனையையும், இல்ல அல்லாஹ்வுடைய வேதனையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிப்பானா? இப்ப இது 2யும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம அல்லாஹ்வ சந்திக்கக்கூடிய மனிதர்களோட லிஸ்ட்ல இருக்கோமா? இல்ல அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கக்கூடிய மனிதர்களா இருக்கோமா? இதுவும் இறைவனுடைய சந்திப்பை அழகான சந்திப்பாக மாற்றுவதற்கான 2வது அடிப்படை. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிஜமாவே நம்மளோட ரப்ப சந்திப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாமே வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே சகோதரிகளே. யாராவது அல்லாஹ்வ சந்திச்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனா, நம்ம கூட வாழக்கூடிய சக மனிதர்கள் யாராவது இறைவன பார்த்துட்டு வந்து அல்லாஹ் இப்படி இருப்பான். அல்லாஹ்வோட சந்திப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேரடியா பதில் சொல்லியிருக்காங்களா?
இல்ல. இப்ப இந்த சந்தேகம் நம்ம மனசுல மட்டும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சமகாலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் இந்த ஒரு ஐயம் மனசுல இருந்துச்சாம். "யா ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் கேட்கிறாங்க, "அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள்ல நாங்க எங்களுடைய இறைவன நிஜமாவே பார்ப்போமா?" அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேகம் மறைக்காத சூரியன பார்க்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாம், "இல்ல யா ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பௌர்ணமியுடைய இரவுல ஒரு முழு நிலவு வானத்துல இருக்கக்கூடிய அந்த இரவுடைய நேரத்துல, மேகம் மறைக்காத அந்த நேரத்துல, ஒரு முழு நிலாவ பார்க்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. திரும்பி அந்த மனிதர்கள் எல்லாம், "இல்ல யா ரசூலல்லாஹ்" அப்படின்னு சொல்லும்போது நபிசுவாசம் சொல்றாங்க, இப்படிதான் மறுமையுடைய நாள்ல உங்களுடைய இறைவன நீங்க பாப்பீங்க. எல்லா மனிதர்களும் ஒன்று திரண்டு நிக்கக்கூடிய அந்த மறுமையுடைய மன்றத்துல, கண்டிப்பாக ஒரு இறை நம்பிக்கையாளர் மேகம் மறைக்காத முழு சூரியனை காண்பது போல, மேகம் மறைக்காத முழு நிலவை காண்பது போல, தன்னுடைய இறைவனை நிச்சயமாக சந்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க சகோதரிகள். சரி. அப்ப நம்மளுடைய ரப்ப நம்ம சந்திப்போம்ல. அந்த சந்திப்பு வந்து மறுமையில மட்டும் தானா? இங்க உலகத்துல வாழும்போது அந்த சந்திப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்ல. இருக்கு. அல்லாஹ்வை நம்ம சந்திப்பது 2 வகையாக பிரிக்கப்படுது சகோதரிகளே. 1, இறைவனின் சந்திப்பு இந்த உலகத்திலும் இருக்கு. 2வது இறைவனின் சந்திப்பு மறுமையிலும் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம எங்க அல்லாஹ்வ பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு ஒரு இறை நம்பிக்கையாளரிடமிருந்து ரொம்ப ரொம்ப விருப்பமான விஷயம் எது அப்படின்னு சொன்னா, அவருடைய தொழுகை. அதனாலதான் நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறை நம்பிக்கையாளரிடம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அவருடைய தொழுகையை பற்றிய கேள்வியா இருக்கு சரியா? ஏன் தொழுகை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அப்து கிட்ட, அவனுடைய அடிமை கிட்ட இருந்து இவ்ளோ நேசிக்கக்கூடிய இபாதாவா அமையுது அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா, தொழுகை மட்டும் தான் மொத்த அடிமைத்தனத்துடைய இலக்கணத்தையும் இறைவனிடம் வந்து சமர்ப்பித்து சான்று பகரக்கூடியதா இருக்கு. அதுல வந்து ஷஹாதா இருக்கு. சத்திய பிரமாணம் இருக்கு. உறுதி பிரமாணம் இருக்கு. அதுல வந்து அல்லாஹ்வுடைய வேதமான வார்த்தையான அல் குர்ஆன் ஓதப்படக்கூடியதா இருக்கு. அதுலதான் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நினைவு கூறக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகள் வந்து நிரம்பி இருக்கக்கூடியதா இருக்கு. அதுல மட்டும் தான் ரப்பே, நான் உன்னுடைய அடிமைடா அல்லாஹ். உன்னைத் தவிர நான் வேற யாருக்குமே தலை வணங்க மாட்டேன் அப்படின்றதுக்கான முழு அடிமைத்தனத்திற்கான ஒரு அழகான கெஸ்டரான சஜ்தா இருக்கு சகோதரிகளா. அதனாலதான் நபிசுல்லாஹு சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய இறைவனுடனான மிக மிக நெருக்கமான ஒரு பொசிஷன் எது அப்படின்னு சொன்னா, அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய அந்த நேரம். அப்ப சுஜூத்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய தலை பூமியில ஒட்டி இருந்தா கூட, நம்மளுடைய ஆன்மா இறைவனோட சேர்ந்து வானத்துடைய வாசல்கள்ல உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கா சகோதரிகளே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒவ்வொரு நாளும் 5 முறை நாம் நம்முடைய இறைவனை ஃபர்தான தொழுகையான நேரங்கள்ல வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். எத்தன தடவ இத நம்ம உணர்ந்திருப்போம். அல்லாஹ்வுடைய சந்திப்பு இப்ப இந்த தலைப்ப கேட்டோனே, என் இறைவனுடனான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொன்ன உடனே, நம்மள சில பேரோட மனசு நெனச்சிருக்கும். நம்ம எப்படியாவது ரப்ப சந்திச்சிடணும். என்ன சொல்றாங்க அப்படின்றதுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கைய மாத்திக்கணும் அப்படின்னு நெனச்சிருப்போம். ஆனா, நம்மள எத்தன பேரோட மனசு ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் 5 தடவ அல்லாஹ்வ சந்திச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்றத உணரக்கூடியதா இருந்துச்சு சகோதரிகளே. ஒவ்வொரு நாளும் 5 தடவ மட்டும் இல்ல. இன்னும் இரவுடைய இறுதி பகுதியில தஹஜ்ஜத்துடைய நேரத்துல இந்த அகில உலகங்களையும் ஆட்சி செய்யும் நம்மளுடைய அரசன் கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து, என்னுடைய அடியார்களே, உங்கள யாருக்காவது ஏதாவது தேவை இருக்கா? குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கேட்கறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு அழைப்பு விடுக்கிறானே. இன்னும் அந்த நேரத்துல என்னுடைய அடியார்களே, நீங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, உங்கள மன்னிக்கிறதுக்காக நான் இங்க தயாரா காத்துட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்கறதுக்காக யாராவது தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நம்மள கூப்பிடுறானே. இந்த அழகான நேரத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு இறை நம்பிக்கையாளர் சராசரியாக தன்னுடைய இறைவனை 6 தடவ சந்திக்கிறான் சகோதரிகளா.
ஆனா இந்த சந்திப்போட அருமை நமக்கு தெரியாததுனால தானே எத்தனை தடவை அதான் சொன்ன உடனே போய் என்னோட ரப்ப என்ன கூப்பிட்டுட்டானே, ஹையால சல தொழுகைக்கு வா, ஹையாலல் ஃபலா வெற்றிக்காக வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் கூப்பிடுறானே, அல்லாஹ் கூப்பிட்டும் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை அல்லாஹ்வுடைய அழைப்ப புறக்கணிக்கக்கூடிய துர்பாக்கியசாலிகளா நம்ம இருந்திருக்கோம் சகோதரிகளா. எத்தனை தடவை தொழுகாமையே அந்த வக்த இழந்திருக்கோம் சகோதரி. எந்த நேர தொழுகையிலயாவது ரப்பே நான் உன்ன பார்க்க வரேன்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே அழகுபடுத்திட்டு நம்ம இறைவனுக்காக அழகுபடுத்திட்டு அந்த சபையில போய் நிக்கக்கூடியவங்களா இருந்திருக்கோமா? சோ இதெல்லாம் இப்ப சமீபமா நேத்து நேத்து வந்து எங்களுடைய நிறுவனத்துல வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ ஒரு 15 குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்த ஏற்பாடு பண்ணி தர்றதுக்காக, ஆ நெறைய பிசினஸ் வந்து செட் பண்ணி குடுக்குறாங்க. இது குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய கல்வி நிறுவனம் சார்ந்த டிவிஎஸ் கல்வி நிறுவனம் சார்ந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து பெரிய ஒரு தொகையை வந்து வசூலிக்கிறாங்க. வசூலிச்சு இங்க இங்க நிறுவனம் சார்ந்த ட்ரஸ்ட் மூலமா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு பெண்களுக்கும் கண் பார்வை தெரியாத இந்த மாதிரி வந்து உடல் நலத்துல வந்து சேலஞ்ச் இருக்கக்கூடியவங்களையும் கண்டுபிடிச்சு அந்த 15 குடும்பங்களுக்கும் இப்ப வந்து ஜெராக்ஸ் கடை வைக்கிற மாதிரி, இல்ல டீ கடை வைக்கிற மாதிரி, இல்ல அப்படின்னு சொன்னா கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிஷனரிஸ் அவங்க வந்து தொழில் செட் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ இப்படி வந்து மிஷனரிஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வை துவங்கி வைக்கிறதுக்காக நேத்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து எங்களோட நிறுவனத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய டைம் ஸ்லாட் வந்து 9:30 to 10 தான். 1/2 மணி நேரம் தான் அந்த டைம் ஸ்லாட். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து இந்த என்டையர் டிவிஎஸ் குரூப் உடைய இத்தனை வருட கால பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காந்திகிராம் அப்படின்ற ட்ரஸ்ட்ல 80% மகளிர் வந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விற்பனை நிலையத்தை வந்து திறந்து வைக்கணும். அதோட இந்த 15 பேருக்கிட்டையும் போய் அவங்களுடைய அந்த மிஷனரிஸ் மேல கை வச்சு அவங்களுக்கு கை குலுக்கி அவங்களுடைய இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சியாளர் வந்து ஒரு சின்ன உரை கொடுத்தாங்க. மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து மொத்தமா கரெக்டா 30 நிமிஷம் தான் நடந்துச்சு. அப்ப இந்த 30 நிமிஷம் ஒரு ஒரு தலைவர், ஒரு மாவட்ட ஆட்சியாளர் வர்றதுக்கு இந்த மொத்த நிறுவனத்துல இருந்த ஏறத்தாழ ஒரு 300 பேரு அவங்கள எத்தனை நாள் சேர்ந்து தயார்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரியுமா? எல்லாரும் இருந்தாங்க. அதுல வந்து அவ்ளோ செக்யூரிட்டி இருந்துச்சு. அவ்ளோ பாதுகாப்பு இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்ளோ நுணுக்கமா, அவ்ளோ தயார்படுத்திக்கிட்டாங்க. தன்னுடைய ஆடையா இருக்கட்டும், கலெக்டர் வர்றாங்க. அப்ப நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். இவ்ளோ நீட்டா இருக்கணும். இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இந்த சேர்லாம் இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாவட்ட ஆட்சியாளர் நம்மள மாதிரி ஒரு சக மனிதர் தான். இந்த மனிதருடைய சந்திப்பு வெறும் 1/2 மணி நேரம் சந்திப்புக்காக, இந்த மொத்த நிறுவனமே தன்னை அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா தயார்படுத்திக்கிச்சு. நேத்து தான் அத பார்த்துட்டு வந்தேன். அந்த இடத்துல நானும் இருந்தேன். ஆனா, யோசிச்சு பாருங்க. இந்த அகில உலகத்தையே படைச்சு, நம்ம எல்லாருக்கும் வந்து தொடர்ச்சியா எல்லாத்தையும் குடுத்துட்டே இருக்கானே! எத்தன மில்கி வே இருக்கு, எத்தன கேலக்ஸி இருக்குன்னு தெரியல. அதுல எத்தன சூரியன் இருக்கு, எத்தன சந்திரன் இருக்குன்னு தெரியல. ஆனா, எதுவுமே ஒண்ண ஒண்ணு மோதிக்காம, அழகா வான் மண்டலத்துல வந்து மிதந்துட்டே இருக்கே! இவ்ளோ விஷயத்துக்கான கட்டுப்பாடையும் கையில வச்சு அடக்கி ஆளக்கூடிய ஆள் ஜப்பாரா இருக்கானே! நம்மளுடைய மலிக் இருக்கானே! அந்த அரசன ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 தடவ சந்திக்க போறோமே! நம்ம என்ன தயார்படுத்துதலோட நம்மளோட ரப்ப சந்திக்க போறோம் சகோதரிகள். கிச்சன்ல போட்டிருந்த அதே அழுக்கு நைட்டி. வெறும் ஒழு செய்யணும் அப்படின்றது ஃபர்து, கடமை அப்படின்றனால ஒழு செஞ்சுட்டு வரோம். அது கடமை இல்லன்னா, ஒழு கூட செய்யாம, அந்த அழுக்கு கையோட, அழுக்கு முகத்தோட கூட நம்மளுடைய ரப்ப சந்திக்கிறதுக்கு அந்த மூஞ்சியோட வந்து நின்றோம் சகோதரி. எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மனிதர்கள்னா, எத்தன பேரு நம்மள்ல தொழுகைக்காக பிரத்யேக ஆடை வச்சிருக்கோம். உலகத்துக்கே அரசன நான் சந்திக்க போறேன்டா. அந்த ராஜாவ நான் பார்க்க போறேன். நான் என்ன கேட்டாலும் என் ரப்பு குடுப்பான். நான் கேட்காததையும் குடுப்பான். அப்படிப்பட்டவன்ட்ட நான் கோரிக்கை வைக்க போறேன், விண்ணப்பம் வைக்க போறேன், கையேந்தி உட்கார போறேன். என் ரப்பு முன்னாடி நான் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தொழுகைக்காக தனியான ஆடை நம்மள எத்தன பேருக்கு இருக்கு சகோதரிகளா? அல்லாஹ் அழகானவன். அழகையே விரும்புறான் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாசன் சொல்றாங்களே. நம்மளுடைய உடலோட சேர்ந்து, உடையோட சேர்ந்து நம்மளுடைய உள்ளத்தையும் அழகாக வச்சுட்டு போய் நிக்கணும்னு சொல்லி, நம்மளுடைய எத்தன பேருடைய தொழுகைய வந்து கடந்து போகக்கூடியவங்களா இருக்கும்.
நம்மள நெறைய பேருக்கு தொழுகையோட அருமையே தெரியல. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் 5 தடவ, 6 தடவ ரப்ப சந்திக்கிறோம் அப்படின்ற உணர்தலே இல்லாம அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறோம் சகோதரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல எத்தன கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரி, இப்ப 200 கோடி முஸ்லிம்ஸ் இருக்காங்க உலகத்துல. ஆனா இதை தாண்டி எத்தன கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரி, அந்த மனிதர் தன்னுடைய தொழுகை முஸல்லால போய் நின்ற உடனேயே ரப்பு இந்த மொத்த உலகத்தையும் நிர்வகிச்சிட்டு இருக்கான்ல, கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான்ல. ஆனா தொழுகையில போய் நீங்களும் நானும் நின்ற உடனே ரப்புடைய பார்வை முழுமையா நம்ம மேல திரும்பிடுதான் சகோதரிகளே. நம்மளோட ரப்பு நம்ம தொழுது முடிக்கிற வரைக்கும் நம்மள மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். இல்ல பெரிய நிறுவனங்கள்ல தொழிலாளியா இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். அவங்களுடைய எஜமானன் அந்த பாஸ் பக்கத்துல நிக்கும்போது, அவங்களுடைய வேலையோட திறன் எவ்வளோ உயர்வா இருக்கும். பாஸ் நகண்டு போனோம்னா அவங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு நேரமும் நம்ம தொழுகும்போது நம்மளுடைய எஜமானன் முழு பார்வையும் நம்ம மேல செலுத்துறானே, நம்மளுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்கு. தக்பீர் கட்டுறோமே, அல்லாஹு அக்பர்ன்னு சொல்றோமே, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 தடவைக்கு மேலேயாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கோமே. ஆனா எத்தனை தடவை நம்மளுடைய மனசு நிஜமாவே அல்லாஹ் தான் அக்பர் அப்படின்றத உணர்ந்து சொல்லக்கூடியதா இருக்கு. என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன். என் ரப்புக்கு முன்னாடி என்னுடைய எந்த பிரச்சனையும் பெருசு இல்ல. என் ரப்புக்கு முன்னாடி நான் வகிச்சிட்டு இருக்க எந்த பதவியும் பெருசு இல்ல. என் ரப்புக்கு முன்னாடி என்னுடைய எந்த சொத்தும் பெருசு இல்ல. என் ரப்புக்கு முன்னாடி என்னுடைய எந்த பெருமையும் பெருசு இல்ல. என் ரப்புக்கு முன்னாடி என் கணவனோ என் பிள்ளையோ யாருமே பெருசு இல்ல. அல்லாஹ் நீ மட்டும்தான் அக்பர். அதனாலதான் நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே தக்பீர் கட்டுறோம். இதை உணர்ந்து எத்தனை தொழுகைகளை நம்மளுடைய வாழ்க்கையில தொழுதிருப்போம் சந்திரி. இப்படி தொழுகையோடைய அருமை உணர்ந்து தொழுதனாலதான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களையும் சரி, இல்ல இப்ப நம்ம கூட சமகாலத்துல தொழுகையை உடைய அந்த ஆஹ் இறை நெருக்கத்தை தொழுகையில உணரலாம் அப்படின்ற அந்த ஹுஷுவோட தொழக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுடைய பார்வையில உயர்ந்த தரஜாவை அடையக்கூடிய மனிதர்களா இருக்காங்க. இப்ப சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முன்னர் வாழ்ந்த காலத்துல ஹபீபா அல் அதவியா ரஹ்மமுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறை நேசர் இருந்தாங்களா சகோதரிகள். அந்த பெண் அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கக்கூடிய பெண்ணா இருப்பாங்களா. அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களா, எப்படியாவது அல்லாஹ் அந்த நைட்ல போய் தனியா சந்திச்சிடும். ஏன் அப்படின்னா மீதி நேரங்கள்ல அல்லாஹ் 7 வானங்களை தாண்டி மேலதானே இருக்கான். ஆனா அந்த தஹஜ்ஜுடைய இரவுடைய இறுதி பகுதியில தானே கீழே இறங்கி கடைசி வானத்துல நம்ம பக்கத்துல இருக்கான், கிட்ட இருக்கான். அப்ப இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அந்த கம்பானியன்ஷிப், அல்லாஹ்வுடைய அந்த தோழமைய இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரம் வரும்போது அவங்களுடைய வீட்டோட மாடிக்கு போயிடுவாங்க. மாடிக்கு போய் தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு அவங்க அல்லாஹ் கிட்ட இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களாம். யா இலாஹி காரத்தின் நுஜூம் வ நாமத்தில் உயூம் வ கல்லகத்தில் முலூக்கு அபுவாபஹா வ பாபுக மஃப்தூஹ் வ ஹலா குல்லி ஹபீபின் பி ஹபீபிஹி வ ஹாதா மகாமி பைன யதைக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை செய்வாங்களாம். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, யா இலாஹி, நட்சத்திரங்கள் எல்லாம் மறைஞ்சிருச்சு, மனிதர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய அரசர்கள் பெரிய பெரிய தலைவர்களுடைய ராஜாங்க வாசல்கள் எல்லாம் சாத்திருச்சு. ஆனா உன்னுடைய வாசல் மட்டும் திறந்திருக்கு. மனிதர்கள் எல்லாம் அவங்க நேசிக்கக்கூடிய மனிதர்களோட சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க யா அல்லாஹ். ஆனா நான் நேசிக்கக்கூடிய உன் கூட இந்த நேரத்துல இருக்கேன்டா அல்லாஹ் அப்படின்றதுதான் அவங்களுடைய அந்த பிரார்த்தனையா இருக்கும் சுவர். எத்தனை நேரம் ரப்பே, எனக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லை, நீ மட்டும்தானே என் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை உணர்ந்து அந்த அந்த நேசத்துக்காக மட்டும், அந்த தோழமைக்காக மட்டும் நம்மளுடைய கண்கள் கண்ணீர் சிந்திருக்கு. அதிகபட்சம் போனா என்ன செய்வோம், நமக்கு ஏதாவது தேவைகள் நெருக்கடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம். இல்ல அப்படின்னா இன்னும் சில நேரங்கள்ல நம்மளுடைய பாவங்களை நினைச்சு வருந்தி கண் கண் கலங்கி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம். இன்னும் சில நேரங்கள்ல ஏதாவது அல்லாஹுடைய தண்டனை, மன்னரை வாழ்க்கையோ இல்ல மறுமை வாழ்க்கையோ இல்ல நரகத்தையோ நினைச்சு பயந்து சில நேரங்கள் அழுகலாம். ஆனா எத்தனை தடவை அல்லாவே, நீ நான் உன்னுடைய ஆப்து, நீ என்னுடைய எஜமான், அதையும் தாண்டி நீ என்னுடைய நேசன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட அன்பை நினைச்சு அவனுடைய கம்பானியன்ஷிப்பை நினைச்சு
ரப்பே நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்ல. நீ என்னை கை விட்டுட்ட அப்படின்னா என்னை விட நஷ்டவாளி யாருமே இல்ல. ஆனா நீ என் கூட இருந்த அப்படின்னா என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை மட்டுமே நினைச்சு நம்மளுடைய கண்கள் எத்தனை தடவை கண்ணீர் சிந்திருக்கு. சோதரில் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம அழகா ஒரே ஒரு விஷயத்த வச்சு செக் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இறை நேசர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் இரவுடைய கடைசி பகுதியில உலகமே தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு நின்று ரப்புக்கு சஜ்தா செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். நபிசுல்லாசம் சொல்றாங்க, எந்த மனிதர்களுடைய முதுகுல வந்து பாவங்களுடைய மூட்டை அவங்கள அழுத்திட்டு இருக்கோ அந்த மனிதர்னால தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கவும் முடியாது. அந்த மனிதர்னால அந்த நேரத்துல சுஜூதும் செய்ய முடியாது. சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் செய்த ஒரே ஒரு பாவம் நான் செஞ்ச ஒரே ஒரு பாவம் ஏறத்தாழ 6 மாச காலம் என்னை தஹஜ்ஜத் தொழுகிறதுல இருந்து என்னை தடுத்து வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், அவங்க அவ்வளவு பெரிய ஸ்காலர். அவங்களுக்கே அந்த நிலை அப்படின்னா நம்ம எத்தனை 1000 பாவங்கள் செஞ்சு வச்சிருக்கோம். எத்தனை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எத்தனை விஷயம் செஞ்சு வச்சிருக்கோம். எத்தனை மனிதர்களுடைய மனதங்களை வந்து நோகடிச்சிருக்கோம். அப்ப நம்ம செஞ்ச இவ்வளோ விஷயங்களுக்காகவும் நம்ம மௌத்தா போற வரைக்கும் நம்மள தஹஜ்ஜத்தே தொலைவிட முடியாத மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம அமைச்சு வச்சிருக்கோமே. அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறுற பாக்கியம் நமக்கும் கிடைக்குமா என்ன? இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் சகோதரிகளா. இதுக்காக ஏங்கி, ரப்பே எனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை இரவுடைய இரவுல இரவுடைய இறுதியில கடைசி நேரத்துல உன்னை நெருக்கமா சந்திக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லடா அல்லாஹ். ஆனா என்கிட்ட ஒரே ஒரு தகுதி இருக்கு. என்ன அப்படின்னா, உன்னை நான் மனசார விரும்புறேன். உன்னை மனசார நான் நேசிக்கிறேன். என்கிட்ட அந்த ஒரே ஒரு தகுதி இருக்குல்ல. அதனால என்னுடைய பாவங்களையும் இந்த மோசமான விஷயங்களையும் என்கிட்ட இருந்து நீ கம்ப்ளீட்டா அழிச்சிருடா அல்லாஹ். இரவுடைய இறுதியில ஒரு 2 ரக்காயத்தா இருந்தா கூட ஒரு 5 நிமிஷமாவது இந்த பாவிக்கு கூட உன் முன்னாடி வந்து சஜ்தா செய்யற பாக்கியத்தை குடுறாள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பாக இறைவன் அல் ஹையா இருக்கான் சகோதரிகளா. கையேந்தி ஒரு அடிமை கேட்கும் போது அதை தராம வெறுங்கையா அனுப்புறதுக்கு இறைவன் வெட்கப்படக்கூடியவனா இருக்கான். அதனால இன்ஷா அல்லாஹ் மரணம் வரைக்கும் இந்த ரமதான காலங்கள்ல எப்படியாவது சகருக்கு எந்திரிச்சிருவோம். ஆனா மரணம் வரைக்கும் அல்லாஹுடைய புறத்துல நெருக்கமான மனிதர்களாக மாறுறதுக்கு 5 நேர தொழுகையிலயும் சரி, தஹஜ்ஜுடைய நேரத்துலயும் சரி, ரொம்ப நான் சந்திக்க போறேன்டா. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சந்திப்புக்காக நம்மை நாமே அழகுபடுத்தி தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கும் போது, நம்மளுடைய 2வது சந்திப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வ மறுமையில சந்திப்போம்ல, அந்த சந்திப்பு கண்டிப்பாக அழகான சந்திப்பாக மாறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சரி. அப்ப அல்லாஹ்வுடனான இந்த சந்திப்பு 2 வகைப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த உலகிலேயே நம்ம வாழ்ற காலத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழுகை 5 நேர தொழுகையும் அந்த தஹஜ்ஜுடைய நேரமும் சேர்ந்து அந்த நேரங்கள்ல இறைவனை சந்திக்கிறோம். அதே மாதிரி வந்து 2வது சந்திப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மறுமையுடைய நாள்ல வந்து இறைவன் வந்து அஹ்லுல் ஜன்னா சுவனவாசிகளுக்கு வந்து இறுதியாக கொடுக்கக்கூடிய அழகான பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய திருமுகத்தை அப்படியே இருக்கிற மாதிரியே பார்க்கக்கூடிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். சரி. இப்ப தொழுகையில மட்டும் தான் அல்லாஹ்வ சந்திக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இல்ல. இன்னும் சில நேரங்கள்லயும் நம்ம அல்லாஹ்வ சந்திக்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தர்மம் செய்யக்கூடிய நேரங்கள்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கேட்கிறான்ல ஒரு ஹதீஸுல் குத்ஸில, என்னுடைய அடியானே, நான் உன்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டு வந்தேன். ஆனா வந்து நீ ஏன் வந்து என்ன வந்து நீ வந்து மறுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் உன்னை சந்திக்க வந்தேன். நான் உன்கிட்ட சாப்பாடு கேட்க வந்தேன். நீ ஏன் வந்து என்ன மறுத்துட்ட அப்படின்னு அல்லாஹ் கேட்கும்போது, அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ அகிலங்களுக்கெல்லாம் உணவு வழங்குறவன். நீ எப்படி என்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்திருப்ப? அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப இப்படியே அல்லாஹ் இன்னொன்னு சொல்லுவான், நான் தண்ணி கேட்டு வந்தேன். ஆனா வந்து நீ குடுக்கல. நான் நோயாளியா இருந்தேன். நீ வந்து என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 3 விஷயத்தையும் சொல்லி காமிக்கும்போது, அந்த மனிதன் ஒண்ணொன்னா கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உன்கிட்ட வந்து இந்த மனிதர் உணவு கேட்டு வந்தாரு. உன்கிட்ட இந்த மனிதர் தண்ணி கேட்டு வந்தாரு. உன்னுடைய சுற்றுப்புறத்துல வந்து இந்த மனிதர் வந்து நோயாளியா இருந்தாரு. ஒருவேளை நீ அந்த மனிதர்களுக்கு வந்து உணவு வழங்கி, தண்ணி குடுத்து அந்த நோயாளிய சந்திக்க போயிருந்த அப்படின்னு சொன்னா, அந்த 3 நேரத்திலயும் நீ என்ன சந்திச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பண்பானவர்களா, சக மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது, உதவி பெறுவது அந்த மனிதர்கள் அல்ல. அந்த மனிதர்களுடைய அந்த மனிதர்களுடைய உருவத்துல நம்மள சந்திக்க வர்றது நம்மளுடைய ரப்பு சகோதரிகள்.
நம்மளுடைய ஈமானையும் இஹ்லாஸையும் பரிசோதிப்பதற்காக இறைவன் தேவையுடைய மனிதர்களுடைய வாயிலாக நம்மை சந்திக்க வரான். அப்ப அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த 5 நேர தொழுகையை மட்டும் அல்லாம சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தருணத்திலையும் இறைவனுடைய சந்திப்பை நம்ம விட்னஸ் பண்ணலாம். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? அல்லாஹ்வுடனான சந்திப்பு அழகானதாக இருப்பது யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? அல்லாஹ்வுடனான அழகான சந்திப்புக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு? அப்படின்றத 3 விஷயம் பார்த்திருக்கோம். இப்ப 4வது விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சரி, அப்ப இறைவனுடனான இந்த சந்திப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. இப்ப இப்ப அது கூட்டமான சந்திப்பா இருக்குமா? இல்ல அல்லாஹ் நம்மள தனியா மீட் பண்ணுவானா? இப்படிலாம் நமக்கு சந்தேகங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக பேசுவான். நம்ம ரப்பு நம்ம கிட்ட தனியா பேசுவானாம். தனியா பேசும்போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னா, மறுமை நாள்ல நம்ம எந்த மொழி பேசினாலும் நம்மளுடைய இறைவனுக்கு அது அப்படியே புரியும். அதே மாதிரி நம்மளுடைய இறைவனும் எந்த மொழி பேசினாலும் நமக்கும் அப்படியே புரியும் சகோதரிகள். அல்லாஹ் அரபில தான் பேசுவான். அது அல் குர்ஆனுடைய மொழி அரபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அரபில தான் பேசுவான் அப்படின்னும், இல்ல நம்ம பேசுற இந்த மொழி இறைவனுக்கு சரியானதா நம்மளால கம்யூனிகேட் பண்ணிற முடியுமா அப்படின்றதும் அப்படியெல்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சந்திப்பான். தனித்தனியா சந்திக்கும் போது நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த டிரான்ஸ்லேட்டரும் இல்லாத இறைவனுடைய மொழியை அப்படியே அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குமா. அல்லாஹ்வுடைய சந்திப்பு, ஆரம்ப கட்ட சந்திப்பு ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இப்படிப்பட்டதா தான் இருக்கும். சரி, இப்ப இது மறுமை வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வாழும் போதும் நம்மளுடைய அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மள எப்படிதான் பார்க்கிறான்? தனித்தனியா தான் பார்க்கிறான். அதனாலதான் நம்மளுடைய பிரார்த்தனைகள்ல நம்ம அரபியில செய்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய மொழிகள்ல செய்தாலும் சரி, இறைவனிடம் அது சென்று சேரக்கூடிய பிரார்த்தனைகளா இருக்கு. அப்ப இறைவனுடைய மீட்டிங் ஒரு குரூப் மீட்டிங் இல்ல. தனித்தனியாக இறைவனை சந்திக்கக்கூடிய மாதிரிதான் இறைவனுடைய சந்திப்பு இருக்கும். அப்ப அந்த தனிமைக்கான சந்திப்புக்கு தான் நம்ம தயார்படுத்திக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்க்க போறோம். சரி, இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய சந்திப்ப விரும்பக்கூடிய மனிதர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிருக்கோ, யாருக்கு அல்லாஹ்வ பத்தின புரிதல் இருக்கோ, யாருக்கு மாரிஃபத் அப்படின்ற அல்லாஹ்வை பற்றிய அந்த ஞானம் இருக்கோ, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றிய அந்த அறிவு இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நேசமும் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குமா சகோதரர். இப்ப இத சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு 5000த்துக்கும் மேற்பட்ட பண்புகள் இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்ச அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு 5000த்துக்கும் மேற்பட்ட பண்புகள் இருக்கு. அப்ப 5000த்துக்கும் மேற்பட்ட பண்புகளும் ஒரு அடிமைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இறைவன எப்படி நேசிக்காம அவங்களால இருக்க முடியும்? அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் அல் வதூத் இது ஒரே ஒரு பண்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, அல்லாஹ் அல் வதூத் அப்படின்ற விஷயத்த நான் ஆழமா தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அல் வதூத் அப்படின்னா, நம்மள ரொம்ப ஆழமா நேசிக்கக்கூடிய ஒரு இறைவன். இது எப்படி அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படைப்புகள எடுத்துக்கிட்டாலும், அவங்களுடைய நேசத்துக்குள்ள ஏதாவது ஒரு சுயநலம் இருக்கும். இப்ப தாய், தந்தை நம்மள தன்னலம் இல்லாம நேசிச்சா கூட இப்ப நம்மள நேசிக்கிற மாதிரி அவங்க பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள நேசிக்க மாட்டாங்கல்ல. நேசிக்க முடியாதுல்ல அவங்கள. அதே மாதிரி அவங்களுக்கு 10 பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா, 10 பிள்ளைகளுக்கும் அவங்க ஒரே மாதிரியான அன்ப குடுப்பாங்களான்னா இல்ல. சில பிள்ளைங்கள விட செல்ல பிள்ளையா இருப்பாங்க. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புன்யாமின் அலைஹிஸ்ஸலாம் பிரியமான பிள்ளைங்களா இருந்தாங்களோ அந்த மாதிரி. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், எல்லா உயிரினங்களுடைய அன்பையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனா ஏற்றத்தாழ்வுகளே இல்லாதது, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதது எது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும்தான். சோ இந்த அன்புடைய வெளிப்பாடா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யணும்னு நினைச்சாலே, அதுக்கு நல்ல கூலி குடுக்குறான்.
ஆனா ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த, ஏதாவது ஒரு பாவத்த செய்யணும்னு நெனச்சா நம்மள ரப்பு வந்து பாவத்த எழுதுறது இல்ல. அந்த பாவத்த செஞ்சுட்டா மட்டும் தான் வந்து அதுக்கான தண்டனைய குடுக்குறான். இந்த நல்ல விஷயங்கள செய்யும்போது அதோடைய கூலிய 10ல இருந்து 700 மடங்கு வாரி வழங்கி குடுக்கக்கூடிய வள்ளலா இருக்கான். ஆனா பாவத்த செய்யும்போது, ஒரு பாவம் செஞ்சா, அந்த ஒரு பாவத்துக்கான ஒரே ஒரு தண்டனைய தான் இறைவன் வந்து பதிவு செய்யக்கூடியவனா இருக்கான். அதுவும் எவ்வளோ சீக்கிரமா அந்த பாவம் செஞ்சுட்டு, அதுக்கான மன்னிப்பு கேட்டுறோமோ, இல்ல அந்த பாவத்துக்கு பகரமா ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சுடுறோமோ, அப்ப இறைவன் வேகமா அந்த பாவத்தையும் நம்மளுடைய ஏடுல இருந்து அழிக்கக்கூடியவனா இருக்கான். எப்படிப்பட்ட இறைவன் நம்மளுடைய இறைவன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் சந்திப்பதற்கான நேசம் எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னா, அவங்கள பத்தி தெரியாம என்னால அவங்கள நேசிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இப்ப நமக்கே நம்மளுடைய ஆசிரியர்களையோ, இல்ல வந்து நம்ம ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய சகோதரி ஒருத்தரையோ நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ்வுக்காக அவங்கள நேசிக்கிறோம்னு நம்ம சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுக்காக அவங்கள நேசிக்கிறோம் அப்படின்ற அந்த நேசம் எப்போ முழுமை அடையும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறைய பத்தியோ, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய குணநலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், நமக்கும் அவங்களுக்கும் இடையான நேசம் வந்து அதிகரிக்கும். சோ இதுல அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள தெரியும்போது, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய இறைவனை குறித்ததா இருக்காது. கண்டிப்பா அதுல வந்து உயர்வு இருக்கும். அப்படிப்பட்ட அடிமைகள் மட்டும் தான் இறைவனுடைய சந்திப்பை வந்து விரும்பக்கூடியவர்களா இருக்காங்க. என்னோட ரப்பு அப்படிப்பட்டவன் இல்ல. நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கும் போது, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு போனப்ப என்ன ரப்பு என்ன தூக்கி கூட்டிட்டு வந்தான்ல. நான் வந்து அவ்ளோ மனபாரத்தோட சஜ்தாக்கு போனேன். ஆனா அந்த ஒரு சஜ்தா முடிச்சுட்டு நான் எந்திரிக்கையில, எல்லா பாரமும் என்ன விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்ளோ ஆறுதல குடுத்தானே என்னோட ரப்பு. அப்ப என்னை இவ்ளோ பார்த்து பார்த்து நேசிச்சு, எனக்கு இவ்ளோ விஷயங்கள வந்து தொடர்ச்சியா என் இறைவன் செஞ்சுகிட்டே இருக்கானே. எப்படா என் ரப்ப பார்ப்பேன் அப்படின்ற ஏக்கமும், ஆசையும் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. இப்ப இந்த கடைசி ஸ்டேஜ்க்கு வந்துரும். இந்த கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வ வந்து சந்திக்க போறோம். இந்த பூமியில தொழுகைகள் மூலமா சந்திக்கிறோம். ஆனா மறுமையில வந்து மரணத்துக்கு அப்புறம் வந்து மறுமையில வந்து இன்ஷா அல்லாஹ் சந்திக்க போறோம். அப்ப மரணத்துக்கு அப்புறம் மறுமையில சந்திக்கும் போது, அல்லாஹ்வுடனான என்னுடைய சந்திப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத எது தீர்மானிக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இறைவனுடனான நம்மளோட சந்திப்ப தீர்மானிக்கிறது எது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய செயல்கள் தான் சகோதரிகளே. இந்த செயல்களும் எந்த செயல்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, செயல்கள் அனைத்தும் இறுதி முடிவை பொறுத்தே அமைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கை முழுக்க எந்த செயல்கள தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கோமோ, அதே செயல்கள தான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நேரத்திலயும் செய்யக்கூடிய மனிதர்களா அல்லாஹ் அமைச்சு குடுப்பானாம். ஒரு மனுஷன் வாழ்ற காலம் பூரா வந்து வட்டி வாங்கிக்கிட்டே இருக்கான். இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டே இருக்கான். உறவினர்கள விட்டு விலகி இருக்கான். இல்ல வந்து யாரையாவது நோவினைப்படுத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா, அதுதான் அவனுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கு. காலம் ஃபுல்லா இப்படிதான் வாழ்ந்திருக்கான் அப்படின்னா, நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய கடைசி மரண நேரத்திலயும், அவன் செஞ்ச ஏதாவது ஒரு கெட்டதுல ஒரு விஷயத்த செய்யும்போது, கெட்ட மரணத்துக்கு ஆளாகக்கூடிய மனிதனா தான் அவனுடைய வாழ்க்கை இப்படி ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணா வாழ்ந்திருக்கலாம் சகோதரன். நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா, அவனுடைய இறுதி செயல் எப்படி செயலா முடியுதோ, அத பொறுத்து தான் அவன் நல்ல அடியார்கள்ல சேர்றானா, இல்ல பாவிகளுடைய லிஸ்ட்ல சேர்றானா அப்படின்றது வந்து தீர்மானிக்கப்படுது. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல இருக்கும்போது, ஒரு நபித்தோழர பார்த்து சில மனிதர்கள் சொல்றாங்க, "இவரு ஷஹீத். பாருங்க போர்க்களத்துல புகுந்து எப்படி வந்து போரிடுறாரு, வீரமா போரிடுறாரு பாருங்க. இவர் ஒரு ஷஹீத்" அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "இல்ல. அவர் வந்து சுவனவாசி இல்ல. அவர் சுவனத்துக்குரியவர் இல்ல. இவர் நரகத்துக்குரியவர்" அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஷஹீத் இல்ல அப்படின்னு. ஆ இவ்ளோ போரிடுறாங்க. எப்படி இவங்க இப்ப நபிஸ்வலாசம் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மனிதர் வந்து நல்லா தான் போரிட்டுட்டு இருப்பாரு. போரிட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு ஆழமான காயம் ஏற்பட்டுரும். அந்த ஆழமான காயத்துடைய வலிய தாங்க முடியாம, அவர் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி மௌத்தா போயிருவாரு சகோதரிகளே அந்த போர்க்களத்திலே. அப்ப அந்த மனிதர் அல்லாவுக்காக அவ்வளவு காலமா போராடினாலும் கூட, அவருடைய வாழ்க்கையில எந்த செயலுடைய தாக்கம் பிரதானமாக இருந்ததுடைய அடிப்படையில, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இவ்வளவு ஒரு மோசமான முடிவை, இறுதி முடிவை ஏற்படுத்தி குடுத்தான் அப்படின்றது தெரியல.
இதனாலதான் நபிமார்களும் சரி, இல்ல நபி தோழர்களும் சரி, நிறைய நேரங்கள்ல அவங்களுடைய பிரார்த்தனையில எது வந்து மேஜரானதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னுடைய இறைவனே எங்களுக்கு அழகான இறுதி முடிவை ஏற்படுத்தி தருவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல, தவஃபனி முஸ்லிமீன் வஅல்ஹிக்னி மினஸ் சாலிஹீன். இறைவனே, எங்களை முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் எங்களை மரணிக்கச் செய்வாயாக. இன்னும் நல்லடியார்களோடு சேர்ந்து நாளை எங்களை மறுமையில் உயர்த்துவாயாக அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரார்த்தனையா இருந்துச்சு. அப்ப நம்மளுடைய மரண நேரம், நம்மளுடைய மரணத்துக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய கடைசி அமல் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதாதான் நம்மளுடைய மரணமும் இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்க போகக்கூடிய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். எப்ப மவுத் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கானா? இல்ல. எப்ப மவுத் வருதுன்னு தெரியாதுல. இப்ப ஒருவேளை இன்னொரு 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு March 14th மவுத் வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அந்த March 1st இருந்து March 14th நம்மளை தயார்படுத்திக்கலாம். ஆனா எப்ப மரணம் வருமே அப்படின்றது, இந்த எக்ஸாமினேஷனுடைய டேட்டே தெரியாம இருக்கும் போது நம்ம எப்படி நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய வாழும் காலத்திலேயே நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் அல்லாவுக்கு பிடித்தமான செயல்பாடுகளா கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முயற்சி செய்யும் போது, அந்த முயற்சியுடைய அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுடைய கடைசி செயல் அழகான செயலா இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அதோடைய அடிப்படையில நம்மளுடைய மரணமும் நல்ல மரணமா இருக்கும். இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்டாராம், நான் வந்து ஷஹீதா மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உஸ்துகில்லா யஸ்துக். நீ அல்லாஹ் கிட்ட உண்மையானவனா இருந்த அப்படின்னா அல்லாவும் உன்கிட்ட உண்மையானவனா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? இப்ப நம்ம வந்து ஒரு மரணத்துக்காக அந்த கடைசி தருணம் வந்து சிறப்பான தருணமா அமையணும், நான் ஷஹீதா மௌத்தா போகணும், இல்ல அப்படின்னு சொன்னா நான் வந்து குரான் ஓதிட்டு இருக்கும் போது மரணிக்கணும், இப்படி நம்ம ஏதோ ஒரு துவா கேட்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாவே அத மனசார நம்ம நிஜமாவே அல்லாஹ் கிட்ட உண்மையா அதை விரும்பி கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அதை விரும்பி கேட்காம பெருமைக்காக நான் ஷஹீதா மௌத்தா போனோம் அப்படிலாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கண்டிப்பாக அதை வந்து அங்கீகரிக்க மாட்டான் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி. அப்ப நம்மளுடைய இறுதி தருணம், நம்ம கடைசி நேரத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகள் அழகான செயல்பாடுகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதோட நமக்கு அழகான முறையில நல்ல மரணம் ஏற்படும், துர்மரணம் ஏற்படாம நல்ல மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்யலாம். மவுத்து வேணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. எனக்கு மரணம் வரணும் அப்படின்றத நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஆனா நமக்கு வரப்போகக்கூடிய மரணம் நல்ல மரணமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை செய்யலாம் சொல்லலாம். இதுதான் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்பட நிறைய மனிதர்கள் வந்து அழகா கேட்டிருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன பிரார்த்தனை செஞ்சாங்க? என்னுடைய இறைவனே, என்னுடைய செயல்பாடுகளிலேயே மிகச்சிறந்ததாக அதோடைய கடைசி அதை அமைத்துக் கொடு. என்னுடைய இறைவனே, என்னுடைய வாழ்நாட்களிலேயே மிகச்சிறந்ததாக அதோடைய கடைசி நாளை ஆக்கிக் கொடு. என்னுடைய இறைவனே, என்னுடைய மொத்த ஆயுள் காலத்திலேயுமே சிறந்ததாக நான் உன்னை சந்திக்கும் நாளை ஆக்கிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிரார்த்தனை செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னும் சில நபி தோழர்களும் இன்னும் சில சாலிஹீன்களும் வந்து அவங்களுடைய மரணம் இப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்களா சோதரிகள். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மரணம் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தாங்க. எப்படிப்பட்ட துவா அவங்க கேட்டாங்க அப்படின்னா, என்னுடைய இறைவனே, நான் வந்து ஷஹீதா மரணிக்கணும், அதுவும் நான் மதீனால மரணிக்கணும், மதீனால ஷஹீதா மரணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருந்துச்சாம். ஆனா மதீனால வந்து மதீனாக்குள்ள போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, மதீனாக்குள்ள ஷஹீதா மரணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அதனால நிறைய பேருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த பிரார்த்தனை அவ்வளவு உண்மையான சின்சியரா பண்ண பிரார்த்தனையா இருந்தனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹுக்கு எப்படிப்பட்ட மரணத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, மதீனால மஸ்ஜிது நபவியில தொழுகைக்கு இமாமத் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அபுலூலு அப்படின்ற ஒரு நிராகரிப்பாளரை கொண்டு அவங்கள குத்த வச்சு ஷஹீதாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹுக்கு கொடுத்தான். இது ஏன் அவங்க கேட்ட அந்த துவா அப்படியே அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய துவாவுல வந்து இருந்த உண்மைத்தன்மை தான் இந்த அங்கீகாரத்துக்கு அடிப்படையா அமைஞ்சுச்சு. இதே மாதிரி ஷேக் கிஸ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற ஒருத்தர் எகிப்துல வந்து பெரிய ஸ்காலரா இருந்தாரு சோதரிகளா. அவர் எப்ப பார்த்தாலும் மிம்பர்ல ஏறும்போது இந்த துவாவை தான் கேட்பாரு. என்னுடைய இறைவனே, என்ன நீ ஒரு இமாமாவை மரணிக்க செய். அதே மாதிரி
என்ன நீ வந்து ஒரு இமாமத் பண்ணிட்டு இருக்க நேரத்துல நான் வந்து சஜ்தால மரணிக்கிற மாதிரி ஒரு சூழலை கொடு. நான் சஜ்தால மரணிக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு என்னை மறுமையில எழுப்பும் போது சஜ்தா செஞ்ச நிலையிலேயே என்னை நீ வந்து எழுப்பிட அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா துவா கேட்டுட்டே இருந்தாங்களா சகோதரிகளா. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்ய வச்சானா, அவங்க ஒரு ஜும்மாவுடைய நாள் இமாமத் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சஜ்தால நெத்திய வைக்கும் போது அவங்களுடைய ரூஹு பிரிஞ்சிருச்சா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு உன்னதமான மரணம். இது ஏன் வந்து இறுதி தருணம் வந்து இந்த கடைசி மரண தருணம் வந்து ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த நிலையில மரணிக்கிறோமோ அந்த நிலையில தான் நாளைக்கு நம்மளுடைய இறைவன் நம்மள முதல்ல எழுப்பி அவன் நம்மள பார்க்க போறான் சகோதரிகள். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து சில மனிதர்கள் வந்து ஹஜ் செய்யறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து அவர் ஓட்டிட்டு இருந்த வாகனத்துல இருந்து கீழே விழுந்து மரணிச்சிடுறாரு. அப்ப அவருடைய கடைசி நேர செயல் என்னவா இருந்துச்சா, தல்பியா சொல்லிட்டு இருந்தார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வலப்பைக்க லா ஷரீக லக லப்பைக் அப்படின்னு சொல்லிட்டு தல்பியா சொல்லிட்டு இருந்தாராம். என்னுடைய இறைவனே, நான் வந்துட்டேன்டா அல்லாஹ், நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்டா அல்லாஹ் அப்படின்றதா அவர் சொன்ன கடைசி வார்த்தையா இருந்துச்சா. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அவரை வந்து இஹ்ராமுடைய ஆடையிலே விட்டுருங்க. இஹ்ராமுடைய ஆடையிலே விட்டுருங்க. அவர் நாளைக்கு மறுமை நாள்ல இஹ்ராமுடைய ஆடையிலேயே தல்பியா சொன்ன நாவோட அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து எழுப்பக்கூடியவரா இறைவன் இருப்பான் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு ஒரு அழகான மரணம். அன்பான சொற்களா, இப்ப நம்ம தான் டிசைட் பண்ணணும். அல்லாஹ்வ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் தொழுகையில மீட் பண்ணிட்டு இருக்கோம். தஹஜ்ஜுத்ல மீட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் வந்து தான தர்மங்கள் செய்யும்போது மீட் பண்ணுவோம். ஆனா நாளைக்கு மறுமையில நம்மளுடைய இறைவனை சந்திக்கும் போது, நம்மளோட ரப்புடைய பார்வை நம்ம மேல படும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா அல்லாஹ் முன்னாடி நிக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்டவங்களா அல்லாஹ் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அப்படிப்பட்டவங்களா நம்ம வாழணும் சகோதரிகளா. அப்படிப்பட்டவங்களா வாழும்போது நம்மளுடைய கடைசி அமலும் நல்ல அமலா இருக்கும். நம்மளுடைய மரணத்துடைய பொசிஷனும் மிகச்சிறந்த பொசிஷனா இருக்கும். இது இது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா, அ இது இந்த பாக்கியம் வந்து எத்தன பேருக்கு கிடைக்கும்? இப்ப இன்னைக்கு இங்க 47 பேர் இருக்கோம். இந்த 47 பேருக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்த குடுத்திருக்கான். நம்மளோட ரப்ப நம்ம மீட் பண்ணும்போது, நம்ம எப்படி இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸ கூட நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இஹ்ராமுடைய ஆடையிலேயே தல்பியா சொல்லிட்டு ஒருத்தருக்கு அல்லாஹ் மரணத்த குடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மனிதர் அல்லாஹ்வ பார்க்கும்போது எப்படி நிப்பாரு? இஹ்ராமோட ட்ரெஸ்லயே இருப்பாரு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அல்லாஹ் நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன்டா அல்லாஹ். நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அல்லாஹ்வ முதல்ல அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் விலகப் போறாரு அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ். அது எப்படிப்பட்ட அழகான சந்திப்பா இருக்கும் சகோதரிகளே. இப்ப இங்க டிசைட் பண்ணுவோமே. இப்ப யோசிங்களேன் ஒரு நிமிஷம். மறுமையில அல்லாஹ்வ பார்க்கும்போது, நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க? குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் போதா? அல்லாஹ்வ திக்ர் செஞ்சுட்டு இருக்கும் போதா? இல்ல ஒரு அனாதை குழந்தைக்கு வந்து தலையில தடவி குடுத்துட்டு இருக்கும் போதா? இல்ல வந்து சஜ்தாலயா? இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவா? அல்லாஹ்வ நம்ம சந்திக்கும் போது, எப்படி ரப்ப மீட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு நிய்யாவ எடுத்துப்போம் சகோதரிகளா. அந்த நிய்யாவுக்காக ரப்பு கிட்ட துவா கேட்போம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அமைக்கும் போது, இறைவனுடனான நம்மளுடைய சந்திப்பு ரொம்ப அழகான சந்திப்பா இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அ இந்த நிகழ்வுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப இவ்ளோ நேரமா வந்து நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த விஷயத்த வந்து இன்னொரு சின்னதா ஒரு ரீகேப் பண்ணிட்டு, நம்ம இந்த அமர்வ வந்து நிறைவு செஞ்சுப்போம். இப்ப அல்லாஹ்வுடனான சந்திப்பு அழகானதாக யாருக்கு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒரு 7 விஷயத்த பார்த்தோம். 7 விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த மனிதர் இறைவனிடம் திரும்பி செல்வதை நம்பி, இறைவனின் சந்திப்பை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு இந்த சந்திப்பு அழகானதா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறார்களோ, அவர்களை சந்திப்பதை இறைவனும் விரும்புகின்றான். அப்ப அந்த சந்திப்பும் அழகானதா இருக்கும். 3வது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனுடனான சந்திப்பு வந்து 2 வகைப்படும். அந்த 2 அடிப்படையில யார் வந்து சரியான முறையில பேணி அவங்களுடைய தொழுகைகளையும், அவங்களுடைய அமல்களையும் அமைச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு
மறுமையில மட்டும் இல்ல, இந்த உலகத்திலயும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5ல இருந்து 6 தடவ அவங்களுடைய இறைவனை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும். அப்ப யாரெல்லாம் இந்த உலக சந்திப்ப அழகாக்கிக்கிறாங்களோ, அவங்களுடைய இறுதி இறைவனுடைய சந்திப்பும் அழகானதாக இருக்கும். 4வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடனான இந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அல்லாஹ்வுடனான நம்மளுடைய சந்திப்பு தனிமையான சந்திப்பா இருக்கும். ரப்பு நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்ப்பான். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா பேசுவான். நம்ம 2 பேருக்கும் நடுவுல, நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்கும் நடுவுல எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பேசுறதும் அல்லாஹ்வுக்கு அப்படியே புரியும். அல்லாஹ் பேசுறதும் நமக்கு அப்படியே புரியக்கூடியதா இருக்கும். இது இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது தொழுகையுடைய தருணங்களும் சரி, ஏன்னா தொழுகையும் இறைவனுடனான உரையாடல் தான். தொழுகையோட தருணமும் சரி, இல்ல மறுமையில நாளைக்கு இறைவன கடைசியா சந்திக்க போகக்கூடிய அந்த தருணத்திலயும் சரி. 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ்வுடனான சந்திப்பு அழகா இருக்கும் அப்படின்னா, யார் அல்லாஹுவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வ பத்தி அதிகமாக யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, தெரிய தெரிய அவங்களுக்கு தங்களோட இறைவன் மீதான நேசம் அதிகமாகும். அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு இறைவனுடனான சந்திப்பு அழகானதாக இருக்கும். 6வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இறுதி நேரம். நம்ம இறைவன சந்திக்கும் அந்த சந்திப்பு அழகானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கடைசி செயல்பாடுகள், நம்ம இந்த உலகத்துல வாழும்போது செய்யக்கூடிய கடைசி செயல்களும் அந்த செயல்களுடைய பிரதிபலனா இருக்கக்கூடிய நம்மளுடைய மரணமும் நல்ல மரணமா அமையும் போது கண்டிப்பாக இறைவனுடனான நம்மளுடைய சந்திப்பு ரொம்ப அழகானதா சந்திப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு அடிமை எந்த செயலை கடைசியா செஞ்சுட்டு இருக்கைக்குள்ள மரணிக்கிறானோ, அந்த நிலையிலேயே நாளை அவனுடைய இறைவன் அவனை மறுமையில உயர்த்தக்கூடியவனா இருப்பான் அப்படின்றதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுல இன்னைக்கு இந்த இந்த நிகழ்வுல நீங்க எதை எடுத்துட்டு போறீங்க? உங்களுக்கு எது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியானவர். ஒவ்வொரு மனிதரும் தனித்துவம் வாய்ந்தவர். ஒரு சிலருக்கு அல்லாஹ்வை பற்றி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னுடைய மரணம், என்னுடைய இறைவன நான் சந்திக்கும் போது தல்பியா சொன்ன நிலையில இருக்கணும் அப்படின்றது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்ப எந்த விஷயம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், ஒண்ண மட்டும் மறந்துறாதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் போதே இறைவனை இறுதியாக சந்திப்பதற்கு முன் இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு 5 முறை அவனை சந்திப்பதற்கான வாசலை திறந்து வைக்கின்றான். 6வது அருளாக கீழ்வானத்துக்கு இறங்கி தஹஜ்ஜுதோட நேரத்துல நமக்காக நம்ம ரப்பு காத்துட்டு இருக்கான் சகோதரியா. அப்ப இந்த சந்திப்பை யாரு வளமையாக அழகாக பேணுகிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய அமர்வுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடனான இந்த சந்திப்பு, இந்த பாதையில நமக்கு என்னென்னலாம் இடைஞ்சல்கள் வரும். இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நம்ம எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்க போறோம். ஆஹிரு தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.